அடடடடா, கிராமத்து ப்ராஜெக்ட் தான் சார். எங்க பார்த்தாலும் பச்சை பசையேன்னு பசுமை, இயற்கையான காத்து, கோழி சத்தம், ஆட்டு சத்தம்னு அவ்வளோ ஒரு இனிமையான சத்தம். அமைதினா அமைதி, அப்படியே ஒரு அமைதியான சூழல். யாராவது யார் சார் இது? தெரியலையே. ஏற்றாடத்துல ஊடு கட்டிட்டு இருக்கிறது. இருடா வரேன். எந்த நேரத்துல வாய் வச்சியோ அமைதின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். யார் வீட்டு நிலத்துல யார் ஊடு கட்டுறது? என்ற நிலத்துல யாரை கேட்டா ஊடு கட்டுறீங்க? யாரை கேட்கணும்? யாரு திருமுறா பேசுனா பல்லு பாடெல்லாம் கழட்டி போடுவேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் கோவப்படாதீங்க. இது நம்ம பவர்லூம் கணேசனோட ப்ராஜெக்ட் தான். அவரு தான் கட்ட சொன்னாருங்க. நீங்க எதா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டுக்குங்க. யோ என்னையா ஒன்னும் தெரியாத ரெண்டு புள்ள பூச்சிட்டு வீரத்தை காட்டிட்டு இருக்கிறேன். புள்ள பூச்சின்ட்டார் உங்களை. உன்னை என்ன புலிக்குட்டி என்ன சொன்னாரு? பிரச்சனையோட ஆழம் முறிஞ்சு நடந்துக்கிறேன். ஏன்டா கோவால்? கணேசா என்ற இடத்துல கட்டினதா ஒழுங்கா இடிச்சிரு. பிரச்சனையை இதோட சுமூகமா முடிச்சிருவோம். நீ பிரச்சனையை தான் பண்ணு. வயசுல சின்ன பையனு பாக்குறேன், வேண்டாம். நானும் அதே தான் வயசானவனாச்சேன்னு பாக்குறேன். நெஞ்சில் ஏறி மிச்சுன்னா செத்தே போயிடுவோடா பெருசு. யார போத்தா கிளவான்ங்கிறான். ஒன்னதான் கிராமம் தான் சார். என்னடா சண்டை போற போக்கு பார்த்தா பெருசாயிட்டே இருக்குது. நம்மளுக்கு என்ன சார், வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அப்படி சொல்றியா? டேய் நானும் பாட்டுக்க சும்மா குய்யா முய்யான்ட்டு சொல்லிட்டு பயல என்னையோட அடிச்சிட்ட. அருவா எடுத்துட்டு வந்து இவனுக்கு ரெண்டு பேர்த்து தலையை சீவல. ஏன்றா பேர் கண்ணப்பண்ணு இல்லடா. வரேன்டா, இங்கே இருக்கு வரேன். என்ன சார் சொல்லிட்டு போறா? அட நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் கிறுக்க சொன்னதை செஞ்சிருவான். பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. இல்லைன்னா உங்க ரெண்டு பேரு தலையும் நானே சாக்கடையில் பார்க்குற மாதிரி ஆகி போயிடும். சார் என்ன சார் ஊர் இது? என்னப்பா இதுக்கே சாக்காகிறீங்க? என்ற மாப்பிள்ள சண்முகம் இருக்கான், அவனோட ஃப்ரெண்டு சுப்பு இருக்கிறான். யாரு சார் இந்த சண்முகம் சுப்பு? ஓ, உங்களுக்கு குட்டவழி தோட்டத்தை பத்தி ஒரு சங்கதியும் தெரியாதா? சார் இந்த ஊருக்குள்ள நாங்க இப்பதான் சார் காலடியே எடுத்து வைக்கிறோம். யாரையா நீங்க? அப்ப இவங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒன்று பண்ணுங்க, அதுக்குள்ள நீங்க போய் இந்த வீடியோ பாட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். பார்த்து சூதானமா இருந்துங்கடா. சார் யாரு சார் இவன்? நம்ம பேசுற டைலாக்கெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கிறான். அதுவாடா முக்கியம். 2 கிலோமீட்டர் தள்ளி காரை நிறுத்தி இருக்கிறோம். போய் ஊரை காலி பண்ற வழி பார்க்கலாம். அவன் சொன்ன மாதிரி நீங்க வீடியோ பாட்டு வாங்க. சார் வர மாதிரி இருக்குது சார். தொப்பையில பொண்ணே கிடைக்காது. ஐயோ தொப்பை சுப்பு என்றாமணியா வண்டி எங்கடா நடந்து போயிட்டு இருக்கிற? வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன்டா. வாக்கிங்கா? வாக்கிங் போய் 5 ஆச்சு. வா ஒரு பீடி போட்டு போலாம். வா ஊரு கட்டவன வாக்கிங் போயிட்டு இருக்கிற. பீடி அடிக்கலான்னு கூப்பிட்டு இருக்கிற. பீடியான பீடி என்ன கரகம் வந்தது? சுபண்ணா இன்னும் நடந்து போயிட்டு இருக்கீங்க, வாங்க டிராப் பண்ணிடுங்க. என்ற தினேஷ்? ஆமாம் பண்ணிடலாம். டேய் ராசு, காலங்காத்தால் டென்ஷனை கிளப்பாத. ஒழுங்கு மரியாதையை ஓடி போய் குடிச்சிருக்கானா? சாணி போட்டு என்று அதை பள்ளக்காட்டி சொல்லிட்டு இருக்கிற. டே செத்துக்கு தொலைய போறான்டா. டே வக்கி புல்லு மண்டைங்களா, போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துற வழி பாருங்கடா. இவன் கிடக்குறானுங்கண்ணா, மாதம் சாணி போர் குடிச்சு தான் கிடக்குறானுங்க. நீங்கள் வாங்கின இடம்லாம் இருக்குது, ட்ராப் பண்ணிடுறேங்க. டேய் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடா. நான் வாக்கிங் தாண்டா போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் போய் தொலைங்கடா, போங்கடா. என்ற தினேஷ் போயிடலாமா? ஆமாம் போயிடலாம். போயிட்டு வரேங்கண்ணா.
என்ன காலங்காத்தால இவ்வளோ பிரளயம் ஆகுது? சரி, முன்ன பின்ன காலங்காத்தால எந்திரிச்சிருந்தா தானே. ஐயோ, மூச்சு வேற இழுத்து விட மறந்துட்டேனே. ஏய் சுப்பு, சாமி பழமொழி உண்மையாக்கிட்டீங்க போல இருக்குதே. நான் பகவான் கொடுத்துக்கிறா. ஆமா, எங்க நடந்து போயிட்டு இருக்க? இது நேர்த்தி கடனா? நேர்த்தியுமில்ல கடனும் இல்லைங்க, வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். உன்னோட முகராசிக்கெல்லாம் நீ காத்தால நேரமா எந்திரிக்கிற பிரார்த்தமே இல்லையாடா? சாமி, உங்கள் வாயால் தாங்க உங்கள் தட்டில் காசே விழுகிறது இல்லைங்க. நேரங்காலத்தில் நடைய திறக்கிற வழி பாருங்க, போங்க. பிரதோஷத்துக்கு தலையை சொரிஞ்சுண்டு எக்ஸ்ட்ரா பொங்கல் கேட்டு வருவீல்ல, வா வா. ஐயோ, சாமி நிஜமாலுமே கோஸ்டார் போல இருக்குதே. இனி மெயின் ரோடே செட் ஆகாது, கட் ரோட்டில் போயிட வேண்டியது. ஐயோ, உங்களை பார்த்து சந்தோஷம் ஒரு தூக்கிட்டேங்கண்ணா. இன்னும் சூவெல்லாம் போட்டு பீக்காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன்டா. அதாங்கண்ணா, ஏன் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க? ஆனந்தா, உன்ற சொல்லி நீ பாரு, என்ற சொல்லி நான் பார்க்க. என்ன அந்த பக்கத்து மட்டும் போகாதீங்கண்ணா. ஏன்டா? இப்போதான் 2 ஷிஃப்ட் முடிச்சு போட்டீங்க வந்தேங்கண்ணா. ஆனந்தா, பகிர் சரியில்லைங்கண்ணா. சுப்பே, ஐயோ, மாட்டிட்டம் போல இருக்குது. சமூகா, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மல்லு விட்டுட்டுக்கிறேன். அது தெரியுது, பூடிஸ் போட்டு என்ன மல்லுன்னு கேட்குறேன். அதுரா, நான் வாக்கிங் போயிட்டுக்கிறேன். காத்தடிச்சா பறந்து போயிடுடா. நீ எல்லாம் வாக்கிங் ஈக்கின்னு போய் காத்தோட கரைஞ்சிடாத. அந்த வண்டியிலேரே வீட்டில் விட்டுற. டேய், அது இல்லைடா சண்முகா, எனக்கு தொப்பை வேற ஏறிட்டே இருக்குது. அதான் சரி, வாக்கிங் கீக்கிங் போனால் கரைஞ்சிருவேன்ட்டு தான். தொப்பையா? தொப்பைன்னா இம்மாஞ்சோடு இருக்கணும். இம்முன்னு கூண்டு இருந்தால் அது பேர் சூட்டு கொப்பலாம். இந்த வண்டியிலே அப்படி புரிஞ்சுக்கிட்டு வண்டியில் ஏறினா தான் ஆகுது. நீ எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடாத. என்றா வாக்குற, அதான் இறக்கி விட்டில்லவோ. அடே, தொப்புளுக்கு எண்ணெய் விட்டு மல்லாக்கு படுத்தா சரியா போய் வாக்கிங் போகிறோம். நம்ம வாக்கிங் இவனுக்கு மத்தியெல்லாம் வாக்கிங் போகிற தொப்பையோடையே சுற்றிடலாமப்பா. என்னடா அது? பேரனோடி கடைசி லெவல் கோட்டிங்க. 5 நிமிஷம் ரெடி ஆயிட்டா. டேய், பொண்ணு உனக்கு பார்க்க போதா எனக்கு பார்க்க போதா? சீக்கிரமா. ஆனாலும்டா சண்முகா, உனக்கு இம்புட்டு சுயநலம் ஆகாதுடா. ஏன்டா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 4-5 அழகான உள்ளே நிக்கலாம். அது ஏதாவது ஒன்று எனக்கு ரெடி ஆகணும்லடா. நானும் வாழ்க்கையை நடத்தணும்லடா. நேரமாச்சுடா, சோதிக்காதடா, வாடா. உனக்கு வேற 30 வயசு தாண்டிடுச்சு. ஓ, அப்ப நம்மளுக்கு எனக்கு என்ன 25 தாண்டி 60 மாசம் தான் ஆகுது. சண்முகா, டீ வாங்கி தெரியா? ஏ சண்முகா, சுப்பே, நில்லுங்கடா, 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 நில்லுங்கடா. எதுக்குடா நீ பாட்டின சண்முகா? நம்ம மணிண்டா உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா? யார் சண்முகா, உன்ற நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதை வண்டி கிளப்பிடு. கிறுக்கு வந்துட்டான், அவன் மூஞ்சிவாது பாக்காத. நீங்களா போயிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? இதை கேக்குறதா ஏறி பிடிச்சிட்டு வந்தியா நீ? கேட்டான் நல்ல. சுப்பே, என்னடா நீ பார்க்க மாட்டேங்கிற? என்கிட்ட அவனை பேச வேண்டாம்னு சொல்றான். இன்றா வந்தவன நான் என்ற ஒண்ணவன? ஆனா இது என்னடா நீயா சொல்லி தொலையாண்டா? அவனோட மூஞ்சில மூலிஸ் போனா போற காரியம் விளங்காது. சண்முகா, நீ என்ற அவன் கூட சேர்ந்துட்ட? உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன் கேட்க. நடந்து போறப்போ குறுக்கால பூனை ஊஞ்சிச்சுன்னு வெயி, பூனைக்கே சகனம் தெரியலாம் போயிரு. ஆடா பீடமணியா, போடா அந்த பக்கம். முட்டாத்து நாயா.
சாமி ஜாலியா வண்டி கூட பேசிட்டு இருக்கிறீங்க போல இருக்குதே. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நானே கடுப்புல இருக்கிறேன். காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க பண்றது இப்போ? ஏய் சுப்பு, ஒரு வேலை பண்றியா? போறவள்ள என்ன இறக்கி விட்டுறியா? நட திறக்கணும், நாளை ஆயிடுத்து, வாப்பலாம். அப்படிங்களா? சாமி இறக்கி விட்டே போயிடலாம். ஐயா புல்டோசர் என்ன கேக்குறாரு? இவரெல்லாம் எத்தனை சஸ்பென்ஸ் போன மாசம் தான் மாத்தணும், உனக்கு தெரியாதாடா? என்றா சாமி நெய்யும் பருப்பும் தின்னு லேசா இருப்பாருடா பருத்தி மூட்டை கணக்கா. ஏனுங்க சாமி? ஆட்டாம உட்காருங்க சாமி. சாமி பூரா பில்லிங் ஆயிட்டீங்க, நான் எங்க ஏறுறதுங்க? நான் வந்து உட்காருங்க சாமி. ஏத்தி விட்ட வாரத்துக்கு என்னையே இறக்க பாத்தீங்க பாத்தீங்களா? சமூக விட்டுக்க போலாம். ஐயோ பஞ்சர் ஆயிட்டுது போல இருக்குதே. ஆனா டேய் பீட மணி நடுறா இந்த ஆளுதான் சாணி மாதிரி கொண்டு இறங்கி கீழே. கோபப்படாதா சமூக, நம்ம ஊர் தானே. நேரம் ஆச்சுடா. எவனையே புடிச்சுக்கலாம் இரு வருவேன். சாமி மனசாட்சி இல்ல தெரியுங்களா உங்களுக்கு? இறங்குங்க. என்ன ஒருத்தனை ஆஃப் பண்ணலையே? என்னங்க ஃபீலிங்களா? பாத்தீங்கல்ல, நேரத்துக்கு பொண்ணு வாக்கு போலன்னு வைங்க, உங்களை குத்தி பஞ்சர் ஆக்கிடுவேன். கிட்ட நிக்காதீங்க, தள்ளியே நில்லு. சமூகா எவ்வளவு வர்ற மாதிரி தெரியுது. டேய் இவனுங்கடா, இவனு என்ன பண்றானுங்க? டேய் ராஜா மாட்டிராதா, இந்த அளவு விட்டுற, அந்தால பாத்துக்கலாம். என்றா இதெல்லாம்? ஏய் இங்க பாரு சமூகா, உங்க ஒப்பார் சைக்கிள் மாதிரி இருக்குதுல்ல? ஆமாடா. ஏய் உண்மை சொல்லுங்கடா, திருட்டி தானே வந்தீங்க? ஆமா ஆமா. இல்ல இல்ல. ஏய் உண்மையை சொல்லுங்கடா, என்றா பண்ணிட்டு வந்துருக்கீங்க? இப்ப நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சொல்றா தெரிஞ்சுக்கிறேன். அவர் அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா? பொட்டி கடையில் நின்று பீடி அடிச்சுட்டு சைக்கிளை பூட்ட கூட இல்ல, அவ்வளவு கேர்லெஸ். அதான் அவருக்கு ஒரு பாடம் போட்டலாம் சொல்லி வண்டியை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஓ பீடி குடிச்சிட்டு ஓட்டுனவர் காந்தி, இவர் காமராஜர், அப்படியே எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க ஏடா? ஏய் ஆமா, அந்த ஓடினவன் அந்த பிட் பாக்கெட் மூர்த்தி தானே? என்ன சைக்கிள் திருடி அப்கிரேட் ஆகுறாராக்கு? காலவாணி பயலுகளா. டேய் உங்க ஒப்பார் சைக்கிள் காணாம போயிருக்கும்டா. ஏய் எங்க அப்பாவே காணாம போனா பரவாயில்லடா, டைம் ஆச்சுடா, போலாம்டா. சொல்றாங்கடா, இறங்குடா. ஆமா ஆமா, எனக்கும் 4 ஆயிடுச்சு. வாங்க சாமி போயிடலாம். அப்படியே அண்ணாமலை குஷ்பு முன்னாடி உட்கார்றப்பல அந்த வண்டி அடியா. மூஞ்சி எல்லாம் பாவமா வச்சுக்காதீங்க சாமி, அதுவும் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது இல்ல? நீங்க ஏறி உக்காந்து நாங்க அழுத்தினோம்னா எந்த காலத்துல போய் சேர்றது? அவன் 60ஆம் கல்யாணத்துல தான் போய் சேருவோம். அதுவும் இல்லாம ஆளு கொஞ்சம் ரப்பா இருக்கிறான் இன்னைக்கு. டப்புன்னு செகுனியோட ஒண்ணு சேர்த்து விட்டான்னு வைங்க, இன்னும் ஒண்ணு. அப்ப நானே அழுத்திடுறேன். சரிடா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். மூஞ்சி இப்படி குரங்கு மாதிரி வச்சு போறா, சிரிச்ச மாதிரி போய் பாத்துட்டு வா என்ன? சரிடா. பாப்பா. என்னங்க சாமி கெஸ் வாங்குது போல? டீ காபி சாப்பிடலாம் சாப்பிடலாம். வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். நம்மகிட்ட ஒத்த பைசா இல்லைங்க. நான் பையன் போயிட்டு போலாம்டா. ஏய் என்றா டீ சாப்பிடுற நேரத்துல போயிட்டு வந்தீங்கன்னா சரி, டீ கேக்குற நேரத்துல போயிட்டு வந்துக்கிற, என்னாச்சு? மனசுக்கு ஒண்ணும் ஒப்பலடா, போல. மனசுக்கு ஒப்பலையா? சாமி கையிடுங்க. என்றாச்சு? பிடிக்கலடா. ஏன் பிடிக்கல? நல்லா இருக்கு நானுல. எந்த உள்ள பச்சை கலர் சுடிதார் போட்டு நிக்குது, அதுதான். எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ. டேய் கன்ஃபார்மா உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம்ல? வேண்டாமடா. அப்ப சரி. இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ. டேய் சமூகா, எனக்கு ஒரு காரியம் பண்றியா? என்னடா? அந்த பொண்ண எனக்கே பேசி முடிச்சிரு. ஏய் ஆமாடா சாமி, டீ வாங்கி தராங்க. சமூகா 7 கழுத வயசானாலும் இப்படி அம்சமா ஒரு பொண்ணை எனக்கு விட்டு கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு பத்தியா? வேற யாருக்குடா வரும்? மகாலட்சுமி இவருதான் உனக்கு அண்ணன் மாதிரி. கும்பிட்டுக்கம்மா. அண்ணா வணக்கம். கண்ணால
ஹலோ தலைவரே, அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்லங்க. ஆமாம் பார்த்துட்டேன். அந்த பொண்ணு தான். பேசி முடிச்சிருங்க. பரிபூர்ண சம்மதங்க. நல்லதுங்க. ஊருக்குள் டவரும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிருச்சு. வா ஆடா, சுற்றி வளர்த்து சுடுகாட்டுக்கே வந்துட்டோமே. இங்கே டவர் கிடச்சி என்னெல்லாம் பண்ணுறது? சரி அப்பா, என்ன வெயிலே. சமூகனுக்கு ஃபோன் அடிக்கல. வா 8 6 4 9 இல்லடா 8டா. யார் அது? சுப்புக்குட்டி, நான் தான்டா. ஐயோ சிதக்கடா. ஓடிட்டு இருக்கான். சுப்பண்ணா, என்ன சாகிங் போயிட்டு இருக்கிறேன். ஏது கையில் செருப்படுத்திக்கிட்டு? ஏண்டா, நான் எண்ணெயை பிடிச்சி நடந்துட்டு இருந்தப்ப எண்ணெயை பிடிச்சி நடந்துட்டு இருந்த நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்க வந்துட்டியாடா? என்ன இங்கே என்ன சின்ன கண்ணை பார்த்து தானே வர? அவன் செத்து போயிட்டான் இல்லடா. இங்கே பாரு, புழுகாத. சிலர் கணக்கு அவன் பட்டுக்கிட்டு இருக்கான். சூதானமாக இருந்துக்க, பார்த்தா பழகாத. அம்பிட்டுதான். நான் அவனை பார்க்கவே இல்லை. பார்த்தா பழகாத. பெரியண்ணா, நான் அவனை பார்க்கவே இல்லை. யோ, பார்த்தா பழகாதயா. என்ன பார்த்தத கன்ஃபார்மே பண்ணிட்டானே, இவனுக்கு எப்படி தெரியும்? சின்ன கண்ணாட்ட பேசிடலாமா? சின்ன கண்ணா, ஏன்டா கோச்சுக்கிற? ஆமா, நீதான் என்ன பார்த்தாலே பேயை பார்த்த மாதிரி பயப்படுறிய. டேய், நீ பேய் தான்டா. உன்னை பார்த்தா அப்புறம் பயப்படாம. நான் உன்னோட நண்பன்டா. டேய், அந்த எலும்பையும் பஞ்சையும் மாதிரி தூக்கி வீசுறா கிறக, பயமா இருக்குதுடா. இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட எலும்பு. ஏதோ நீ சொல்றேன்னு சொல்லி போடுறேன். சரி பார்த்துக்க. ஏன்டா என்னை பழி வாங்கி துடிச்சிட்டு இருக்கிற சின்ன கண்ணா? படி வாங்கவா? உனக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன்டா. என்னது? உன்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். நீ அவ்வளவு நல்லவன் கிடையாது. வா, நடந்தே பேசுவோம். வா வா, சூதானமா வாடா சின்னக்கண்ணா. உசுரோடு இருந்தப்ப தராத கடனை செத்து போய் அடைக்கணும்னு என்ன புத்தி உனக்கு திடீர்னு? கடங்காரெல்லாம் சமாதிக்கு வந்து திட்டுறான்டா சுப்பு. நான் இல்லாம நிறைய பேர் இருக்கிறானுங்களா? அங்கதான் சிக்கல். என்ன சிக்கல்? என்னோட இன்னும் 2 கடனை நீ அடைச்சிட்டேன்னா உன் காசு உனக்கு திருப்பி கொடுத்துடலாம் பாக்குறேன். ஏன்டா டே சின்னக்கண்ணா, நீ என் ரைட்டியா விபூதி அடிக்கிறா? சொல்றது கேள்றா முதல்ல. என்னத்து சொல்றது கேக்குறது? என்றா நீ நினைச்சிட்டு இருக்கிற? நீ 5 லட்சம் ரூபாய் புதைச்சி வச்சிருக்கேன்டா. 5 லட்சம் ரூபாயா? அம்புட்டி எனக்கா? என்னோட கடன் 1 லட்சம் மட்டும் நீ 2 பேர் திருப்பி கொடுத்தா போதும். இது நேரம் பார்த்து என்ற கையில் 5 ரூபா கூட சின்னக்கண்ணா, ஆடு சிக்கிருச்சு, அறுத்துற வேண்டியதுதான். சண்முகா, என்ன பேயா பார்த்த மாதிரி நின்றுக்கிறவா? பேசி எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம். ஒன்றும் பயப்படாது. நீ பண்ற சின்னக்கண்ணா நின்றுக்கிறான்ல. சின்னக்கண்ணா? ஆமா. ஏய், அவன் செத்து போய் பல வருஷமாச்சுல்லடா. நிக்கிறான்ல, அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏய், இங்க ஒருத்தருமே இல்லடா. நீ நின்றுக்கிறான்லடா. ஏய், என்னை விட்டு போட்டு பவுடர் கலந்த களை குடிச்சியா? ஆமா. எப்படி தெரியும் உனக்கு? அதான் தெரியுது, வளரிட்டு இருக்கிறிய. நான் பைத்தியம். சுப்பு, அவன் நம்புறதுக்கு உனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவனை பத்தி சொல்றேன், கேட்டு பாரு. அப்படி சொல்லி பார்க்கலாம். ஏடா டே, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்குறேன். சொல்றா. சொல்லு. உன்னை பொண்ணு பார்க்க வந்துச்சு தனலட்சுமி. ஆமாடா, அழகா இருக்குங்க. அது குடும்பத்துல உன்னை பத்தி இல்லாத உள்ளதெல்லாம் சொல்லி அந்த சமத்துக்கு எடுத்து விட்டதே அவன் தான். கேட்டு பாரு. டேய்,
சமூக துரோகி. டேய் என்னடா தனலட்சுமியோட சம்மதத்தை கெடுத்து விட்டோம் நீதானா? டேய் அது எப்படி உனக்கு தெரியும்? சின்ன கண்ணா சொன்னான்டா. டேய் அவன் நம்மளுக்கு கூட இல்லாதவங்களெல்லாம் சொல்லி சண்டை மூட்டி விட்டுக்கிறான்டா. அப்ப சின்ன கண்ணா இருக்கா நம்புறேன்ல? நம்புறேன்டா. அப்போ நீ தான் பிரிச்சிருக்கிறல்ல. ஒழுங்கு மரியாதையா 1 லட்ச ரூபா எனக்கு கொடு. என்னடா பகல் கொள்ளையாக்குது? டேய் இல்லிடா 2 லட்ச ரூபாயா திருப்பி தரேன்டா. டேய் கல்யாணத்துக்கு தாண்டா ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கிற. அது வேற அந்த குரங்கு ரமேஷ்கெல்லாம் கொடுக்கணும்டா. டேய் குரங்கு ரமேஷ்கெல்லாம் நாளைக்கு கொடுத்துக்கலாம்டா. நீ நான் சொல்றது நம்பு. நான் உனக்கு 2 லட்ச ரூபா தரேன்டா. என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமா பேசிட்டே போலாம் வா. நடுவில் உட்காந்துக்கிறியா? பேய் எல்லாம் என் பக்கத்தில் உட்கார வேண்டாம். கடைசியில் குறைச்சல அவனை. கோப்படுறா நானே உட்காந்துக்கிறேன். சமூகம் ஓவரா பண்றான்டா. 5 லட்சம் கொடுக்க மாட்டேன். சமூகா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றது? பேயா பைத்தியமான வேற வெளியே. சித்தப்பா சித்தப்பா சரக்குக்கா ஜாலி பண்ணுங்க. காமாட்சி என்னாச்சு? ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற? இந்தா சாப்பிடு. இந்தா உடம்பு சரியில்லையா? இந்தா சாப்பிடு. என்ன மணியா ஆடு கூட லவ்ஸ் போல இருக்குதே. ஆடா கோஸ்டானாமா? ஏய் அப்புறம் லவ்ஸ் பண்ணுவியாமா? வா அக்கட்ட போலாம். வாடா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது வர சரியான வெயில் இல்ல ஆனா உனக்கு வெயில்ல உரைக்குதே. பின்ன சிங்கண்ணனுக்கு வெயில்ல உரைக்குதாமா? அப்புறம் மணியா எப்படி இருக்கிற? மூஞ்சியே வாக்க மாட்டேங்கிற. ஏண்டா பீடமணியா 100 பூரா சொல்லி வச்சிட்டீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு எவனும் வந்து கூப்பிட மாட்டேங்கிறான், பேச கூட மாட்டேங்கிறான். அதுதான் ஆடுகிட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன அவனுக்கு 2 இடத்துக்கு இப்ப என்ன சொல்ற? 2 பேருங்க 3 பேர் சொல்ல சொல்லுங்க. ஏய் நாங்க 3 பேரு. சண்முகா 3 பேருங்கிறான். ஆமாடா போ நீ பழகிக்குவேன். தெரியாதுல்லடா அவனுக்கு. ஒரு நல்ல விஷயமா தான் வந்துக்கிறான். என்றா சின்ன கண்ணா தெரியுமா? அவனை பத்தி பேச கஷ்டப்பட்டு பால் ஊற்றி சம்பாதிச்சு காசு வேணும்னு வாங்கினான். இப்ப ஜாலியா போய் குளிக்கல படுத்துக்கிட்டான். யார் கொடுப்பா காசை? வந்ததுல திட்டிகிட்டே இருக்கான். நான் கிளம்புறேன் போறேன். சின்ன கண்ணா கோச் போறான் பாருடா. கோச் சின்ன கண்ணா சும்மா திட்டிகிட்டே இருக்கான். அப்புறம் பணம் எங்களுக்கு சொல்ல மாட்டேன். சும்மா இருக்கு சொல்றான் அவனை. இங்க வேறு அவனை பத்தியில பேசுறவால வச்சுக்காத. அவன் ரொம்ப நாணயஸ்தன். அதனாலதான்டா 1.5 கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறான். அப்படியா? என்னோட ஒப்படியா? இப்ப மட்டும் பல்ல காட்டு. காசு எடுத்து கொடுறா. ஒன்னும் கெட்டு போலடா. ஏப்பர் பூன்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம்டா. கல்யாணத்துக்கு வச்சுக்கிற கல்யாணம் பெரிய கல்யாணம் கூட இந்தாடா. அதுதானே இந்தா 50,000 ரூபா இருக்குது. எடுத்து போ 1.5 காசு. சரி 50,000 கொடுத்துட்ட. வட்டி கேசாரு இவங்க அப்ப கொடுப்பானா இல்ல செத்து போனானே அவங்க அப்ப கொண்டு வந்து கொடுப்பானா? 2 அப்பா வெளுத்துட்டு இருக்கான். பாத்துட்டு கோச்சுக்காரு. நீ நாளைக்கு வந்து கொடுத்துட்ற. எவ்வளவு வட்டி காசு? 6,000. 6,000 நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுக்குற. சரியா? டேய் நீ அந்த வக்கிப்புல் பக்கத்துல தானே படுத்துட்டு இருப்ப? ஆமா அங்கதான் நெல் தூங்குவேன். தெரியாதா? சமூகா டீப்டி எல்லாம் இருக்குதுல்ல? அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வரண்டா. எதுக்குடா இப்படி வயக்காட்டுக்குள்ள அலைய வைக்கிற? வண்டியிலேயே போயிருக்கலாமாடா. வயக்காட்டுக்குள்ள வண்டி ஓட்டுவியா? கூறு கிட்ட தரமா பேசிட்டு. இந்த குரங்கு ரமேஷ் கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய் இப்ப நான் வச்சிருக்கிறேன். ஒண்ணு பண்ணலாம். முதல்ல அவனுக்கு கொடுக்குற 50,000 ரூபாய் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்தே நாளைக்கு 50,000 ரூபாய் வாங்கி நம்ம சின்ன கண்ணன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அடைச்சு விட்டுறலாம். நான் காசு 50,000 கொடுக்கணும்னு சொன்னல, அதுவே குரங்கு ரமேஷ்க்கு தான்டா. என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்ல, நல்ல ஐடியாங்கிறான். போலாம். எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன அவனுக்கு காலுக்கு தான் நீ கொஞ்சம் பாத்தியா? ஏய் பேய்க்கெல்லாம் இப்பெல்லாம் கால் இருக்குதுடா. இல்லங்கடா பணம் என்னடாச்சு? நான் அதை கொடுக்குறதாங்கண்ணா வந்திருக்கிறேன். அப்படி வாடா வலிக்கு. முழுசா 50,000 இருக்குண்ணா. ஆமாங்க சின்ன கண்ணா உங்களுக்கு தர வேண்டிய பணம் முழுசா 50,000 ரூபா இருக்கு. என்ன கண்ணா நீ பணம் வாங்கிட்டியாடா? இப்பதானே எனக்கே தெரியும். நீ தர வேண்டிய பணம் எப்ப தருவ? நாளைக்கு கொடுத்துருவானுங்க. நாளைக்கு காலையிலுக்குள்ள பணம் வரணும். சரியா? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. போ போ. சரி உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. ஏய் அதான் எல்லா கடனையும் அடைச்சாச்சுடா. ஒழுக்கமா புதைச்சு வச்ச இடத்த கேளுடா. ஏய் குடுப்பான்டா. ஏன்டா? சொல்லிடுறேன். அங்கதானே போறோம். அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். வா
இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்து ஜாலி பண்ண போறோம். ஐயோ டேய் நீ ஏடா நின்ட்ட? ஐயோங்கிறான்டா. ஐயோ என்னவாமா? இரு கேட்டு சொல்றேன். ஏன்டா என்னாச்சுடா சின்ன கண்ணா? இல்லடா சுபு, ஒரு மரம் இருக்கிறப்ப நான் புதைச்சி வச்சேன், இப்ப இத்தனை மரம் இருக்குது. செம்ம. என்னடா என்னவாமா? ஒரு மரம் இருக்கிறப்ப புதைச்சு வச்சானா, இப்ப என்ன ஒரு 1500 மரம் இருக்கு. டேய் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் சின்ன கண்ணங்கிட்டே கேட்டுக்கிறேன். டேய் சின்ன கண்ணா. டேய் சின்ன கண்ணா, இங்க வாச்சு சொல்லு, இங்க வாச்சு சொல்லு. சின்ன கண்ணா தயவு செஞ்சு எந்த இடம்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடுறா. டேய் இப்போ நீ வேற எங்கேயோ நீ கொஞ்ச நேரம் கம்முன்னுறா. அட சுப்பு, நான் யோசிக்கிறேன். யோசிச்சு சொல்றா ப்ளீஸ்ரா. யோசி சொல்றானாமா? யோசி சொல்லுவான். தோண்டு முதல்ல. அந்த மரம் இருக்கு பாரு. இந்த மரமா? அதுக்கு எடுத்து தோண்ட சொல்லு. இந்த மரம் தோண்டு. பணம் உள்ள இருக்குது. நம்ம ரெண்டே இங்க பேசி நம்ம இங்க பேசிட்டு இருப்போம். அப்புறம்டா போனோம்னா அப்புறம் குடிக்குள்ள போய் படுத்துப்பியா என்ன? ஏய் அப்புறம் நல்லா கேட்டு சொல்றேன்னு 2 ஊத்து போட்டா தண்ணி வந்துட மாட்டாக்குறா. இது தண்ணி வந்துருமா? அப்ப அந்த இடம் நினைக்கிறேன். டேய் அந்த இடம் இல்லையாமா? சுபு அந்த மரம். சுபு இந்த மரம். டேய் நான் சொல்லிக்கிறேன்டா. அந்த மரம், அந்த மரம். டேய் அந்த மரம். இதா அதா அதா அதா. கடைசியா கேட்டு சொல்றா. கல்யாணம் பண்ணுங்கடா, கல்யாடாதீங்கடா. சுபு தெளிவா யோசிச்சுட்டேன். இந்த இடம் தான். டேய் இங்கதான் இருக்குதாமா. 5 லட்சம் நம்மளுக்கு தானாமா. நல்லா கேட்டுக்கடா. கன்ஃபார்ம். ஆமா தோண்டு. இது ஒண்ணு நீ தோன்றியா? குரங்கு ரமேஷ் நினைச்சுக்கிறியா? நானே தோன்றேன்டா. கிளம்பட்டுமா? கன்ஃபார்மா இருக்கும்லடா. கன்ஃபார்ம். இந்த இடத்த தோண்ட சொல்லு, நீயும் போய் பாரு. சரி ரசன ஓடிட போறான். ஆமா நான் பாத்துட்டு போயிடுறேன். சுடுகாட்டுக்கு வந்து பாக்குறேன்டா. தோன்ற தண்ணியாவது கொஞ்சம் ஏதாவது தோன்ற பாடா படுத்திட்டு இருக்கிறடா. பணத்தாசை காமிச்சு. டேய் ஏதோ சாக்கு போய் தெரியுதுடா. தோண்டு 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 தோண்டு. அதான் இருக்குதல்ல. டேய் பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. கிடைச்சிருச்சுடா பணம். டேய் எல்லாம் பழைய 1000 ரூபா நோட்டுடா. என்னடா என்னோட 1 லட்சம் ரூபாயும் போச்சு. ஆவண்டா அவனுக்கு செல்லா காசு ஆனதே தெரியல. வாவம் செருப்புகள் தேடி பண்ண உனைய கல்யாணத்துக்கு வச்சு இந்த காசு என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா? டேய் ரொம்ப சலிச்சுக்காதரா. என் அக்கௌண்ட்ல ஜி வந்து 15 லட்சம் ரூபா ஓடுவாரு. அப்ப உன்ற பிச்சை காசு 2 லட்சம் ரூபாய் தூக்கி மூஞ்சில வீசுறா. டேய் ஜிய 15 லட்சம் ரூபாயா? டேய் சமூக 2 லட்சம் ரூபா வத்தலனா போடுற 15 லட்சம் ரூபாய் நீயே எடுத்துக்கடா. ஏய் உன்னை கொல்ற தப்பே இல்லடா. என்னது செருப்ப தாண்டிலாம் முள்ளு குத்துதே. சகுனம் தான் சரியில்லையோ. சிக்கினியா? சகுனம் தான் சரியில்லை. ஒன்றும் இல்லைங்கண்ணா. பணம் என்னடாச்சு? அதுக்கு தாங்கண்ணா பேங்க் போயிருந்தேன். பணம் எடுத்துட்டியா? இல்லைங்கண்ணா. என்னாச்சு? ஏன் கொண்டது பணம் இல்லைங்களே. அடங்கோ. அட டேய் சோதிக்காதீங்கடா. ஐயோ தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? சரி குருநாதர் வழியிலேயே போயிடுவோம். ஏண்டா தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லும் பாடுங்களா? நான்லாம் கல்லையே குடிப்பேன். ஐயோ சமூகம் கூப்பிடுறானே. நாய் கல்லுக்கு பங்குக்கு வந்துருமே. சமூகா எங்கிக்கிற? ஐயா என்னடா இப்படி மூச்சு வாங்குதே? அடங்கோ அப்படியா? குரங்கு ரமேஷ் துரத்திட்டு இருக்கிறானா? ஐயோ நான் வேற பொள்ளாச்சிக்கு வந்துட்டேன்டா பொண்ணு பார்க்கறதுக்கு. ஆமாடா என்ன பண்றது? சரி நீ ஒண்ணு பண்ணு, நிக்காம ஓடிட்டே இரு சமூகா. டேய் அது குரங்கு ரமேஷ் தான்டா முடிவு ஒண்ணு. அவன் தான் துரத்திட்டு இருக்கிறான். நான் எப்படிடா சொல்ல முடியும்? டேய் எந்த நாய் நின்னா என்றா அவனை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. வாங்கிக்க. ஏ சுபே பாருடா ஓடி ஓடி பொள்ளாச்சிக்கே வந்துட்டேன்டா. டேய் கிளம்ப முடிச்சவனே ரவுஸ் பண்ணாம தூக்கி விடுறா. கல்லெல்லாம் கொட்டி போச்சு உன்னால. டேய்
2 பேரும் இங்க தாக்குறீங்களா? சிக்கிட்டீங்களா? டேய் பிச்சை காசை கொடுத்துட்டு என் தளபதி கிட்ட தில்லு இருந்தா பணத்தை வாங்கடா பார்க்கலாம். யார் இவன் தளபதியா? ஆமாடா. இத வரண்டா. வாடா பார்க்கலாம். அச்சோ டேய் என்னடா பேச்சே இல்ல. எனக்கும் பயமா தான்டா இருக்குது. இது என்னடா பண்ற? ஓ அசைவே இல்லடா. சமூகா டீயை தொட்டு பாரு. என்ன ஏன்டா தொட சொல்ற? எல்லாம் காரியமாத்தா தொடு. ஒன்னும் கேட்கலடா. மூச்சு மில்லிடா. என்னடா பண்றது இப்போ? என்னடா கிட்டுக்கிற? சூரியனை பம்மே செத்து போயிட்டாடா. செத்துட்டானா? கொன்னுட்ட நீ. நான் என்னடா பண்ண? ஆமா நீ தானே அவனை துரத்த வச்ச. ஒழுங்கா வாங்கின காசு கொடுத்துருந்தா செத்து போயிருப்பானா இப்போ குரங்க. எல்லாம் உன்னால நடந்ததுதான்டா. டேய் சரி பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமல நானும் உடனே ஆயிட்டேன்டா. எவனாவது பார்த்தானா பெரிய பிரச்சனையா இருந்தா. என்னடா பண்றது இப்போ? தண்டி இருக்கிறானே எப்படி மறைப்பனோ? டேய் மறைக்கிற ஒரு கையை புடுறா. ஐயோ காலை புடுறா முட்டா பையல. காலை புடிச்சு தூக்குடா. பின்ன கொலை கூட பண்ண வச்சிட்டு தூக்கு. முடியல முடியல. வேட்டிடா வேட்டிடா வேட்டி. டேய் வண்டி வர்ற மாதிரி இருக்குற. கீழே போடு கீழே போடு. வா 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 வாயை பார்த்துட்டுலாம் வா. டேய் சுப்பு என்னடா நடு ரோட்லயே போட்டு வந்துட்டேன். அப்புறம் பணத்தோட கையங்களமா வண்டிக்காரங்கிட்ட மாட்ட சொல்றியா? இப்போ என்னடா பண்றது? டேய் இந்த மாதிரி தான் நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஹீரோ உன்னை மாதிரியே கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிட்டு பணம் தூக்கிட்டு போய் நடு ரோட்ல போட்டு ஆக்சிடென்ட் மாதிரி காட்ட பார்ப்பான். தப்பிச்சிட்டானா? இல்ல கடைசியில போலீஸ் புடிச்சு போய் அவனை ஜெயில ஓட்டு தூக்குல தொங்க விட்டுரும். எங்க போனாலும் தூக்குங்கறானே. சுப்பு குரங்கு ரமேஷ் என்ன பைக்ல தான்டா துரத்திட்டு வந்தான். பைக்லியா? அப்ப பைக்கு ஐயோ எவிடன்ஸ்டா அங்கதான் இருக்கும். ஐயோ டேய் சம்புவா. ஐயோ என்னாச்சுடா? பைக்க பாத்துட்டு வந்துட்டு கடைசியில பணத்தை தனியா விட்டு வந்துட்டோம்டா. ஊன்ற மேட்ச காட்டு கூறு கட்டவனே வாடா. டேய் சுப்பு உன் பிளான் சூப்பர்ரா. ரோடோட அப்படி சமாதி ஆயிட்டான். ஒரு அடையாளம் கூட தெரியல. நீ கிறுக்கனா இல்ல கிறுக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கறியா? பணத்தை காணோம்டா. டேய் என்னடா சொல்ற? ஊன்ற மேட்ச கேட்ட. ஐயோ வா தேடுற வழியை பார்க்கலாம். எங்க அங்கிட்டு போற இங்கிட்டு வா. மணியண்ணா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆடா டேய் போகும்போது எங்க வரேன்னு கேக்குற? விளங்குமாடா. சரி நீ எங்க இங்க சுத்திட்டு இருக்கிற? சுப்பு தோட்டத்துக்கு வேலைக்கு போலியா? அது பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம். சம்பளம் கொடுக்க மாட்டான் மயிரும் கொடுக்க மாட்டான். அட டேய் மெதுவா பேசுறா. எங்காவது வந்து தொலை போறான். அவன் எங்கேனா வர போறேன். சரி நீ என்னமோ பண்ணு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷனா? என்ன வச்சு பண்ணினா? வந்துட்டான் பாத்தியா? ஐயோ முடியலடா சங்குவா. என்னால இந்தாண்டா முடியல. டேய் தவுடா இந்த பக்கமா பாடி ஒன்னு நடந்து வச்சு பாத்தியா? பாடிங்களா? சுப்பு நீ பேசுற ஒவ்வொன்றும் தூக்கு கயிற கழுத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னன்னா தூக்கு கயிறுங்களா? நீங்க தூக்கு கயிறுங்கிறீங்க, மணி என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிறாரு. ஒரே பதட்டமா இருக்குதுங்களே. மணியா போலீஸ் ஸ்டேஷனுங்கிறான். ஆமா. ஏ எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கற? ஆண்டா அங்க வாரு நைட் எவனா வைக்கப்புள்ள கொளுத்தி போட்டான்டா. டே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா மணியா? அந்த பிரச்சனை கூட மன்னிச்சிருவேன்டா. பாடி பிரச்சனை தான்டா பெரிய பிரச்சனையா இருக்குது. ஐயோ பாடி பிரச்சனையா? ஆமா ரமேஷ் பாடி. ரமேஷ் பாடியா? உனக்கு எப்படிடா தெரியும்? அத ஊருக்கே தெரியுங்களே. ஊருக்கேவா? ஐயோ உனக்கு தூக்கு கன்ஃபார்ம் போல இருக்குடா சண்முகா. ஏதோ பேசி சமாளிடா அவங்க. சரி மணியா என்ன இருந்தாலும் நானே நீயே சமூகம் எல்லாம் ஜட்டி போடாத வயசுல இருந்தே பழக்கம். அதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணுமாடா? ஏய் நான் பிரச்சனை பண்ணலடா. எங்க ஆத்தாங்க வீட்டுல உட்காந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதுடா. உங்க ஆத்தா எதுக்கு பிரச்சனை பண்ணுது? ஏய் அந்த பாடியே எங்க ஆத்தாவோட தான்டா. வைக்கப்புள்ள மேல காய போட்டு இருந்தது. எவனோ நைட் கொளுத்தி போட்டு போயிட்டா. பைத்தியக்கார நாய. ஏடா உள்பாடி பத்தியா பேசிட்டு இருக்கிற? ஆண்டா இந்த வேலங்காத நாய் என்னமோ ரமேஷ் மேசின் இருந்தானே. அதான்டா ரமேஷ் கம்பெனி பாடி தெரியாதா? மணியா போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிட்டு இருக்கிற? அங்கதான் போயிட்டு இருக்கிற. போயிட்டு நல்லதுடா போயிட்டு வாடா. டேய் மணியா டேய் இங்க தானே ஓடுப்ப? டேய் சுப்பு வேணாண்டா வைக்கப்போரோட நிறுத்திக்கடா. நான் வணக்கங்கண்ணா. ராஜே பாக்கிட்டே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
பார்த்து போயிட்டு வாங்கடா. தங்கமான பசங்கடா. மயிர்ல தங்கமான பசங்க. ஏன்டா? டேய் அவனை தூக்கிட்டு வர குரங்கு ரமேஷ் வண்டிடா. ஏன்டா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிற? அட ஒரு பதட்டத்துல விட்டுட்டேன்டா. டேய் அப்படினா ரமேஷ் பாடி அவனுக்கிட்ட தான் இருக்கணும். கண்டிப்பாடா. அதான் எரிஞ்சு போச்சுங்களே. டேய் இன்னும் போலையா நீ? தோட்டத்துக்கு போகாம இங்க என்னடா வந்துட்டு இருக்கீங்க நீ? அதுக்கு தான் மம்முட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேனுங்கண்ணா. அண்ணா மம்முட்டியை காணுங்கண்ணா. சுப்பு அவனுக்குதான். ஆமா கோமணத்தையும் காணுங்கண்ணா. அவனுங்களே தான். டேய் இங்க பாரு உன்ற பொருள் எல்லாம் வந்து சேரு. மூடிட்டு ஒழுங்கா தோட்டத்துக்கு போய் வேலை செய்யற வழியை பாரு. என்ன என்ன பண்ணலாம்னா அவனுக்கு பின்தொடர்ந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த குறுக்கு வழியை கொண்டவன் ஈஸியா பிடிச்சிருக்கா சண்முகா. ஓடுறா. இவனுங்க போற போக்கே சரியில்லையே. ஒருவேளை இவனுங்களை பின்தொடர்ந்து நம்ம கோமணம் கிடைக்குமோ? புது கோமணமாச்சே. நேத்து தானே லைனிங் எல்லாம் அடிச்சேன். டேய் வரண்டா. ஒரு வழியா கை கிடைச்சலாம் லவுடிட்டு வந்தாச்சு. பார் ராசு, திருடங்களுக்குள்ள எப்ப சண்டை வந்து சொல்லுவாப்பா? திருடுறப்போ. அதுதான் கிடையாது, திருட்ட பங்கு விரிக்கிறப்போ. இப்போ என்ன சொல்ல வர நீ? அந்த வீட்டில் அடிச்சு தங்கத்தையும் ஏதோ காசு இருக்குது கொஞ்சம் பெட்டியில், அதையும் நான் வச்சுக்கிறேன். நீ இந்த பாத்திரங்கோ, இந்த மம்முட்டி, அந்த குரங்கு ரமேஷ் அடிச்ச வண்டி எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, சரியா? ஓ, இந்த ஓட்ட வடசில் இந்த ஓட்ட வண்டியெல்லாம் நான் எடுத்துக்கணும், நீ தங்க எடுத்து ஜாலியாக போயிடுவேன். ஏன்டா நேற்று வந்த திருட்டுனாய் எங்கோடய பங்கு போடுறியாடா? பாதிக்கு பாதி. எத்தனை வருஷம் உழைச்சுன்னு தெரியுமாடா? வந்துட்டான் இப்போ. இதை பாரு, இந்த ஓட்ட வடசில் வச்சுலாம் என்னால் பொழப்பு நடத்த முடியாது. உழைப்புக்கு அந்த பங்கா தர மாட்டேங்கிற. உன்னை போலீஸில் மாட்டி கொடுத்தா அவங்க எனக்கு சன்மானம் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன். நில்றா, ஏதோ படிச்சவையன் தொழில் கத்து கொடுத்தா பின்னாடி ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தா போலீஸ் கீலீஸ்னு போற. அதுதானே, திருடர்களுக்குள் சர்ச்சை இருக்கலாம், சண்டை இருக்க கூடாது. நல்ல மண்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். இன்ஜினியரிங் படிச்சு வேலை தெரியாம பிச்சை எடுக்க போற. நான்லாம் திருடி படிப்படியா பாலிடிக்ஸ் வரைக்கும் போலான்னு. பாலிடிக்ஸ் பாப்பாரியாடா? டேய் நீ என்னடா இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு? டேய் திருட்டு நாய்களா, வண்டி எங்கடா? ஃபர்ஸ்ட் வண்டி பாடி எங்கடா? பாத்தியா, அண்ணன் பாடி மேட்டரை தெரிஞ்சு வச்சிருக்காரு. டேய் புண்ணியமா போகுண்டா, அவன்ற பாடியை அந்த வண்டியை கொடுத்துருங்கடா. அப்ப என்ற கோமணம். டேய் தவுட்டு மூர்த்தி, தோட்டத்துக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? இங்க எப்படிடா வந்த? உங்களை ஃபாலோ பண்ணிட்டான். ஃபாலோவா? எதுக்குடா? கோமணத்தை வாங்குறதுக்கு. சோ திருடுறதுக்கு ஒரு வரமுறை இல்லையாடா? அந்த அசிங்க முடிச்ச கோவணத்தை கொடுத்தோலைங்கடா. போ, தோட்டத்துக்கு போய் வேலை செய்யற வழியை பாரு. மாமுட்டிலாம் போய் மசரியா புடுங்கிறது. மரியாதை இல்லாம பேசுறடா, குடுக்கணும். போடா, வரண்டா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். என்னத்தை இருந்துட்டு போற? நான் சோவா காட்டிட்டு இருக்கிறேன். போடா. இருந்துட்டு போறானாமா, முறைக்காத. மூஞ்சி மோகரையும் பாரு. பைத்தியாரும் மரியாதை இல்லாம பேசுறேன்டா. இதெல்லாம் கண்டிக்காம விட்டதே தானே பிரச்சனை. அதுவும் சரிதான். சரி விஷயத்துக்கு வருவோம். டேய் அந்த பாடியை கொடுங்கடா. எங்கடா வச்சிருக்கீங்க? வண்டியும் பாடி அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு போங்க. வண்டி இருக்குது, பாடி எங்க? பாடி டேங்க் கவருக்குள்ள தான் இருக்குதுங்க. டேங்க் கவருக்குள்ள வச்சிருக்கணும், துண்டு துண்டா வெட்டிட்டானுங்களோ? ஒருவேளை எரிச்சு சாம்பலுக்கு இது வச்சுக்கிறானுங்களோ? நான் தானே வண்டி தொடக்க துடியில் நான் தூக்கிட்டு வந்தேன். டேங்க் கவருக்கு தூக்கிட்டு போங்க. வண்டி தொடக்கிறது? டேய் நீ இந்த ஆயாவோட பாடிவா சொல்லிட்டு இருக்கிற? அதானுங்கண்ணா. எதை இருக்கிறதுன்னு எல்லா திருட்டு போயில இங்கதான் இருக்கிறீங்களா? அண்ணா நீங்க சாகலையா? அதான் நான் செத்துட்டு நினைச்சு ரோட்ல போட்டு வந்துட்டீங்களாடா? ஐயோ அண்ணா, உங்களை போய் நடு ரோட்ல போடுவாங்களா? ஆக்சுவலா உங்களை வந்து செங்க சூளையில வச்சு எரிச்சிடலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. சுப்பு என்ன பேசுறது தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறியா? ஏன்டா உங்ககிட்ட 50,000 பணத்தை கொடுத்துட்டு எரிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுட்டீங்களாடா? யோ ஓவரா பேசாத, உனக்கு என்ன பணம் தானே வேணும்? ஆமாண்டா. இந்த புடி. ஏன்டா இதை வச்சுட்டு தான் காலில இருந்து ஓடிட்டு இருந்தியா? அதுதானே லூசு சண்முகா. ஐயோ சுப்பு உனக்கு புரியாது. இந்த உங்க காசு வாங்கிட்டீல, உன் வேலையை நீ வேற, எங்க வேலையை நாங்க வேற. வாடா போ. எங்கடா போற? காலையில இருந்து என்ன சுத்து விட்டு இருக்கற? ஒழுங்கு மரியாதை எண்ணி பாத்துட்டு அப்புறம் போடா. அதுவும் கரெக்ட் தான். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்ல, போலாவா? என்னடா இது பழைய 1000 நோட்டா இருக்கு? டேய் சின்ன கண்ணா அமௌண்டா? பைத்தியக்கார, உனக்கு அத்தனை வாடி சொல்றாங்க. சமூகா இந்த டைம் கன்ஃபார்ம். என்ன கோவாலு பைத்தியமே பிடிச்சிருச்சா? சார் கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறா சார். நம்ம பக்கம் ஆடா சார், இது நம்மளுக்கு லோட் இறக்க வந்த லாரி சார். டிரைவர் வந்தானா கையில காலில் விழுந்து நம்ம போயிடலாம் சார். இதை பார்த்தா நம்மளுக்கு வந்த லாரி மாதிரி தெரியலடா. எனக்கு தெரியாதா? இது நம்மளுக்கு வந்த லாரி தான். அப்படி சொல்றியா? சரி, அப்போ நம்ம சமாச்சாரத்தை சொல்லிடுவோம்.
சரிங்க, அப்ப நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட நாங்க திரும்ப வர்றோம். அது வரைக்கும் டாடா. டிரைவர் வந்தாச்சாட்டுக்கு சட்டுன்னு கிளம்புங்க. வண்டி ஏறான் சொட்டத்தலை வரக்குள்ள. சார் சார் என்ன சார் சிரிக்கிறீங்க? ஐ அம் சோ சாரி கோபால். உனக்கு ஜோட் சார் சார் ஐயோ